சில பேரை பார்த்து நினச்சிருப்போம், அவங்க எப்படி இவ்வளோ ஈஸியாக புரிஞ்சுக்கிறாங்க, எப்படி இவ்வளோ ஸ்மார்ட்டாக இருக்கிறாங்க, எனக்கும் எல்லாம் தெரியுது, ஆனால் அவங்கள மாதிரி என்னால் யோசிக்க முடியலையேன்னு. அதுக்கு நீங்கள் பிறவிலேயே பிரில்லியண்ட்டாக இருக்கணும்னா இல்லை, இப்போ நீங்கள் நினச்சா கூட உங்களை புத்திசாலியாக மாற்ற முடியும். பொதுவாக நரினாலே புத்திசாலின்னா எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த நரி கூட்டத்திலையும் ஒரே ஒரு நரி மட்டும் வித்தியாசமாக இருந்துச்சு. அதுக்கு வேகமாக ஓட தெரியாது, வேட்டையாட தெரியாது. அப்போ எல்லா நரிகளும் கிண்டல் பண்ணுறாங்க. இப்போ திடீர்னு ஒரு நாள் நம்ம ஹீரோ நரிக்கு ஒரு வாய்ப்பு வருது. காட்டில் திடீர்னு வேட்டைக்காரன் வந்துட்டான். எல்லா விலங்குகளும் ஓட ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனால் நம்ம ஹீரோ நரி என்ன பண்ணுறாங்க, காட்டோட ஒவ்வொரு அசைவுகளையும் கவனிக்க ஆரம்பிக்குது. பறவைகள் எந்த பக்கம் பறக்குது, காற்றோட திசை எப்படி இருக்குது, வேட்டைக்காரனோட பாத தடங்கள் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணி எந்த இடத்துல இருந்தால் சேஃபாக இருப்போம் அப்படின்னு எல்லா விலங்குகளையும் சேஃபாக ஒரு இடத்துல வச்சிருக்கு. இப்போ இதெல்லாம் கவனிச்ச ஒரு யானை சொல்லுது, செம சூப்பரான பாயிண்ட், எப்போவுமே இது நீங்களும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வேகமாக ஓடினாலோ வேட்டையாடினாலோ தான் புத்திசாலி இல்லை, எல்லாரும் கவனிக்காத ஒரு விஷயத்த கவனிக்கிறவன் தான் உண்மையான புத்திசாலி. செம பாயிண்ட் இல்லையா? இந்த மாதிரி திறமை சும்மா வந்துடாது. அதுக்கு உங்கள் பிரெயினை நீங்கள் ட்ரெயின் பண்ணணும். அதை தான் அப்சர்வேஷன் திங்கிங்னு சொல்கிறாங்க. இதுக்கு ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணிலாம் எந்த ஒர்க்கும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் ஒரு ரூமுக்கு போகிறீங்கன்னா அங்கே ஒரு 5 விஷயத்தை அப்சர்வ் பண்ணுங்கள். அப்புறம் கண்ணை மூடி யோசிச்சு பாருங்கள், என்னென்ன விஷயங்கள், என்னென்ன திங்ஸ் இருந்துச்சு அப்படின்னு. அல்லது நீங்கள் போகிற பாதைகளில் என்னென்ன பொருட்கள் இருக்குது, எதனாலும் நீங்கள் நோட் பண்ணலாம். அதில் ஒரு அப்சர்வேஷன் வளர ஆரம்பிக்கும். இதை கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணிவிட்டு அதுக்கு அடுத்த லெவலாக ஒவ்வொருத்தங்க பேசுகிறதையும் அப்சர்வ் பண்ணணும். என்னென்ன பேசுகிறாங்க, எந்த இடத்துல அழுத்தமாக பேசுகிறாங்க, எந்த இடத்துல நிறுத்துகிறாங்க, எதில் இன்ட்ரெஸ்ட் காட்டுறாங்க, இதெல்லாம் கவனிக்கும் போது உங்களுக்கான அப்சர்வேஷன் மசில் ட்ரெயின் ஆக ஆரம்பிக்குது. சரி, பிரில்லியன்ட் திங்கிங், இந்த புத்திசாலித்தனத்தை பற்றி 3 லெஜெண்ட்ஸ் என்ன சொன்னாங்கன்னு பார்ப்போமா? ஃபர்ஸ்ட் ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன். ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன்னாலே நமக்கு ஞாபகம் வருது அவருடைய இன்டெலிஜென்ஸ் தான். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, பிரில்லியன்ட் திங்கிங்க்கு பேசிக்காக ஒரு விஷயத்த நீங்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்னா, ஒரு பிரச்சனையோ அல்லது ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்கிறீங்கன்னா டைரெக்டாக அதற்கான தீர்வை தேடாமல் உங்களுக்கு நீங்களே இந்த 3 கேள்வியை ஃபஸ்ட்டு கேளுங்க. முதலாவது, இந்த விஷயத்தில் ஏதாவது ஒன்று நான் தப்பாக புரிஞ்சிருக்கிறேனா அப்படின்னு. ரெண்டாவது, இந்த பிரச்சனையை கம்ப்ளீட்டாக ஆப்போசிட் ஆங்கிள்லேருந்து பார்த்தா எப்படி இருக்கும். மூணாவது, இந்த பிரச்சனையை ஒரு சின்ன குழந்தைக்கு எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சொல்ல தெரியுதா, அதையும் பார்க்கணும். அடுத்ததா பெஞ்சமின் ஃப்ராங்க்லின். அவர் என்ன பண்ணுவார்னா, தன்னோட வாழ்க்கைக்கு திங்கிங் டைம் அப்படின்னு ஒன்று கிரியேட் பண்ணி வச்சிருக்காரு. இது ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் இல்லை. தினமும் சிம்பிளாக நைட்டு தூங்க போகிறதுக்கு 5 நிமிஷத்துக்கு முன்னாடி எந்த ஒரு ஃபோனோ மியூசிக்கோ டிஸ்டர்பன்ஸோ இல்லாமல் இந்த ஒரு 3 கேள்வியை கேளுங்க. ஃபர்ஸ்ட், இன்னைக்கு நான் என்ன கற்றுக்கிட்டேன். ரெண்டாவது, இன்னைக்கு என்னோட சிந்தனைகளில் எதுவும் தவறு இருந்துச்சா, அதனால் எந்த வேலைகளும் தப்பாக நடந்ததா. மூணாவது, நாளைக்கு நான் என்னது புதுசாக டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறேன் அப்படிங்கிறத 3த்துக்கும் பதில் எழுதுங்க. ஏன்னா அன்னைக்கு நாளை நீங்கள் அப்சர்வ் பண்ணால் மட்டும்தான் உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் மாற்ற முடியும். அடுத்ததா ரிச்சர்ட் ஃபைன்மேன். அவருடைய பேர்லேயே ஒரு புது லேர்னிங் டெக்னிக்கை கண்டுபிடிச்சிருக்காரு. என்னன்னா, இப்போ ஒரு விஷயத்த நீங்கள் கற்றுக்குறீங்கன்னா அந்த விஷயத்த ஒரு 10 வயசு சின்ன குழந்தைக்கு எளிமையாக புரிகிற அளவுக்கு, எந்த ஒரு காம்ப்ளிகேட்டட் வேர்ட்ஸும் இல்லாமல் ஈஸியாக புரிகிற அளவு உங்களுக்கு சொல்ல தெரிஞ்சிருக்கணும். அப்போ தான் அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ஸ்கில்லுங்கிறது உங்களுக்கு வளர ஆரம்பிக்கும். பொதுவாக பிரில்லியண்ட்டாக உள்ள மக்கள்லாம் யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிக் இருக்குது, அதுதான் செகண்ட் ஆன்சர். இப்போ சிம்பிளாக ஒரு ப்ராப்ளம்க்கு ஒரு ஆன்சர் மட்டும் சொல்ல மாட்டாங்க. இப்போ உங்களுக்கு படிக்க பிடிக்கல, வேலை பார்க்க பிடிக்கல அப்படின்னா நான் சோம்பேறி அப்படின்னு சொல்லி சில பேர் விட்டுருவாங்க. ஆனால் பிரில்லியண்ட்டாக உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க, அதற்கு ஆல்டர்னேட்டிவாக உள்ள 2 ஆன்சரை யோசிப்பாங்க. ஒன்று, எனக்கு கரெக்டான சூழ்நிலை அமையலை. ரெண்டாவது, எனக்கு கொடுக்கப்பட்ட டாஸ்க் ரொம்ப பெருசு, அதனால் மூளை அவாய்ட் பண்ணுது. இந்த இடத்துல உங்களை நீங்களே டவுன் பண்ண தேவையில்லை, அந்த ப்ராப்ளம்க்கு என்ன சொல்யூஷன்னு இன்வெஸ்டிகேட் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இன்னொன்று ரொம்ப முக்கியம், மென்டல் டயட் கண்டிப்பாக தேவை. இப்போ ஒரு 2 மணி நேரம் ரேண்டமாக சில ஸ்க்ரோல்ஸோ கண்டென்ட்டோ பார்த்துட்டு ஒரு 10 நிமிஷம் மறுபடியும் ஃபோக்கஸ்டாக படிக்கணும், வேறு எதுவும் கற்றுக்கணும், வேலை பார்க்கணுன்னா கண்டிப்பாக முடியாது. ஸோ அது உங்களுக்கு கன்சிஸ்டன்சியாக கொஞ்சம் நேரம் இருந்துக்கிட்டே இருக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததா கண்டிப்பாக லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.